அந்த குழந்தைய ஒரு கொடூர பாலியல் வன்கொடுமை செய்து அவனை பிடிக்க முடியல. அதன் பிறகுதான் பாட்டாளி கட்சியுடைய நிர்வாகிகள், திலகபாமா உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளும் அங்கு அனுப்பி வைத்து அந்த குடும்பத்திற்கு தைரியம் சொல்லி, நானும் அந்த அப்பா அம்மா கிட்ட நான் பேசினேன். எனக்கு பேச முடியல. அந்த அம்மா கதறாங்க, ஐயா எங்களுக்கு நியாயம் வேணும், என் குழந்தை கேக்குது, என்னன்னு தெரியல. குழந்தை 8 வயசு குழந்தை கேக்குது, கேள்வி கேக்குது, பதில் சொல்ல முடியல. எனக்கு கண்ணெல்லாம் தண்ணி வந்துடுச்சு. ஐயா எப்படியாவது அவனை பிடிக்கணும், அந்த பிடிச்சு அவனை முடிச்சிடுங்க ஐயா. சொல்லுது, அந்த ஆதங்கத்தை சொல்லுது, முடிச்சிடுங்க, அப்பதான் என் குழந்தை நிம்மதியா இருக்கும். அந்த அப்பா பேசுறாரு, கதறார். இது ஏதோ ஒரு சம்பவம் கிடையாது. 2 மாதத்திற்கு முன்பு அண்ணா நகரில் நடந்த ஒரு சம்பவம், இதே போன்ற ஒரு சம்பவம். 3 மாதத்திற்கு முன்பு கிருஷ்ணகிரியில் நடந்த இதே போன்ற ஒரு சம்பவம். 4 மாதத்திற்கு முன்பு பொள்ளாச்சியிலே இதே போன்ற ஒரு சம்பவம். அதற்கு முன்பு திருச்சியிலே நடந்த சம்பவம். ஆக மாதம் மாதம் பெண் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமைகளை கொடூரமான முறைகளை தமிழ்நாட்டிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சர் அவர் மாட்டம் தினம் அந்த டிராமா பண்ணிட்டு இருக்கிறார், நடிச்சுக்கிட்டு இருக்கிறார். கால் ஷீட் 2 மணி நேரம் கால் ஷீட். காலைல 10 மணிக்கு வருவார், 12 மணிக்கு கால் ஷீட் முடிஞ்சிடும், வீட்டுக்கு போயிடுவார். இது ஊடகத்தில் எல்லாம் போட்டு முதலமைச்சர் இப்படி, முதலமைச்சர் அப்படி, இப்படி அப்படி. நான் கேட்கிறேன், உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் நடத்துறாங்களாம், அப்படியா? என்ன முகாம் அது? உங்களுடன் ஸ்டாலின். ஏன் இவ்வளவு காலமா என்ன பண்ணீங்க நீங்க? அந்த முகாம்ல யாருக்காவது பிறப்பு சான்று, இறப்பு சான்று அல்லது ரேஷன் அட்டை இல்ல மின் இணைப்பு, புதியதாக மின் இணைப்பு கணக்கு ஏதாவது வேணும்னா அதுல விண்ணப்பம் வைக்கணுமா? அது விண்ணப்பம் செய்தா 45 நாள்ல கொடுப்பாங்களாம். நீ இருக்க போறது என்ன 4 மாசம் தான். 4.5 ஆண்டு காலம் என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க? 4.5 ஆண்டு காலமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போ உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் நடத்துறாங்க, சிறப்பு முகாம் நடத்தி கிழிக்க போறாங்களாம். கிழிச்சதெல்லாம் போதும். இத நாங்க பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் 15 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்க சொன்னோம் இந்த யோசனையை. என்னன்னு? சேவை பெரும் உரிமை சட்டம், ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட், அதை கொண்டு வாயா, வேற எங்கேயுமே போக வேண்டாம். அந்த சட்டத்தை நீங்க கொண்டு வந்தா யாராவது விண்ணப்பம் செய்தா 15 நாட்களில் அந்த துறை சார்ந்தவர்கள் அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும், இல்ல சான்று கொடுக்க வேண்டும். எவ்வளவு நாள்ல? 15 நாள்ல தானா நடக்கும். அது நேரடியாக போய் விண்ணப்பம் கொடுக்க தேவையில்லை, ஆன்லைன்ல விண்ணப்பம் கொடுக்கலாம். கொடுத்தா 15 நாள்ல அந்த சேவை வீட்டுக்கு வந்து தேடி வீட்டுக்கு வரும். அந்த சட்டத்தை நிறைவேற்றுங்கன்னு 15 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சி. இத திமுக தேர்தல் அறிக்கையில காப்பி அடிச்சு அதை கொண்டு வந்து எப்பயும் போல ஏமாத்தினாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டத்தை கொண்டு வரல. அந்த சட்டம் வந்திருந்ததுன்னா இந்த முகாம்கள் தேவையில்லை, உங்களுடன் ஸ்டாலின் அவர்களுடன் ஸ்டாலின் தேவையில்லை. தானா அந்த சேவை எல்லாத்துக்கும் கிடைக்கும். இந்த சேவை தான் நான் சொல்றது ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட். இது நம்முடைய உரிமை, இதை பெறுவது நம்ம உரிமை, கொடுப்பது அரசினுடைய கடமை. இதுல 10 உரிமைகள் இருக்கு. இத பத்தி நான் பேசணும்னா ஒவ்வொரு உரிமையை பத்தி என்னால 2 மணி நேரம் பேச முடியும். ஆனா இந்த மேடையில நான் பேச போறது கிடையாது. இன்னும் 100 நாள் இருக்கு பேசுறதுக்கு. ஒவ்வொரு பகுதியிலையும் போய் அங்க இருக்கிற மக்களுடைய என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, அந்த பிரச்சனைகளை எடுத்து பேச நான். இது பேசுவது கிடையாது, இது விழிப்புணர்வு. ஏன்னா மக்கள் ஏதோ ஒரு மெத்தனமா ஏதோ ஒன்று இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா பெண்கள் ஏதோ 1000 ரூபாய் கொடுக்குறாங்களாமே, 1000 ரூபாய்க்கு அடிச்சுக்கிட்டு புடிச்சுக்கிட்டு. இது யார் வீட்டு பணம்? இது 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா சரியா போயிடுமா? உங்க வாழ்க்கை சரியா போயிடுமா? பெண்களுடைய உரிமை தொகையா பேரு பாருங்க, உரிமை தொகை. என்னையா உரிமை கொடுத்துட்டீங்க பெண்களுக்கு? அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா உரிமை எல்லாம் சரியா போயிடுமா? அந்த 1000 ரூபாய் காலையில கொடுத்தா மாலையில எங்க போகுது? நீ ஆரம்பிச்ச டாஸ்மாக் கடைக்கு தான் போகுது. அதனால பெண்களுக்கு தான் பாதிப்பு. அரசு கொடுக்கிற 1000 ரூபாய் டாஸ்மாக் கடைக்கு போயிட்டு பெண்களுக்கு தான்
சாலையில சுதந்திரமா போக முடியாத ஒரு சூழல். குடிச்சுக்கிட்டு பெண்களை கேலி பண்றது, சீண்டறது, பாலியல் வன்கொடுமைகள் செய்யறது, எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா திமுக, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா.